கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான தருணத்தில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம ஒவ்வொரு வாரமும் இப்படி இந்த தியானத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற எல்லா தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டிலே நாம் விசேஷமாக மிக முக்கியமான காரியங்கள், நாம் நம்முடைய அடிப்படை வாழ்க்கையில் இன்னும் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டியவைகள், விட்டுவிட வேண்டியவைகள் என்று சொல்லி தியானித்து வந்து கொண்டே இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, சின்ன சின்ன காரியங்கள் சில சமயங்களிலே ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது, பெரிய சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. சிறிய வார்த்தைகள் தான், சிறிய தீக்குச்சி தான் பெரிய காட்டையை கொளுத்தி விடுகிறது என்பார்கள் என்று சொன்னது போல, இப்படி பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையை உடைத்து விடுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து இன்றைக்கு வேதத்தில் சில மனிதர்கள், சில சம்பவங்கள் என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சின்ன காரியம், அவைகளில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சம் அநேக நேரங்களில் தன்னுடைய விருப்பத்தின்படி நடப்பதற்கு எத்தனிக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், வேதாகமத்திலே ரோமர் 8:5 இப்படி சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஸோ மாம்சமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மாம்சமான வாழ்க்கை என்பது இந்த மாம்சத்துக்குரியதே சிந்திக்கும். மாம்சம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எதை விரும்ப வேண்டும், மாம்சம் தனக்குரியது எல்லாவற்றையும் அது சிந்தித்து அதற்குரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கும். அதுதான் மிக முக்கியமான. ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கின்றார்கள். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் அபிஷேகத்தில், ஆண்டவருடைய திட்டத்தில் வழிநடத்தப்படும் பொழுது அநேக நேரங்களில் மாம்சம் இந்த ஆவியோடு போராடுகிறது. சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, அபிஷேகம் பெற்றவர்கள் மாம்சத்தில் இருப்பவர்கள், அதாவது ரட்சிக்கப்படாமல் உலக பிரகாரமாக வாழ்கிறவர்கள், பல போராட்டங்கள் இருக்கும். சில நேரங்களில் கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அதனால் ரெண்டு பேருக்கும் எப்பொழுதுமே ஒரு சமாதானம் இருக்காது. ஆகவே ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் விட்டு கொடுத்து போய்கொண்டே இருப்பார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கும். பெரும்பாலான குடும்பங்களில் மனைவி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேசத்திற்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக ஜெபிப்பதிலே, கொடுப்பதிலே ரொம்ப தீவிரமாக இருப்பார்கள். கணவனோ மாம்சத்தின்படி உலக பிரகாரமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் எல்லாம் போலியானது என்று சொல்லி தங்களையே தங்கள் திருப்திப்படுத்திக் கொள்வார்கள். அப்படி அல்ல பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்பொழுது நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறோம். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பி நம்மை ரட்சித்து பாவத்திலிருந்து நம்ம மீட்டு கொள்கின்றார், புதிய வாழ்வு கொடுக்கின்றார். நீங்களும் நானும் மரணத்திற்கு நேராக வைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். மரணம் என்பது என்ன? ஆவிக்குரிய மரணம். சரீரப்பிரகாரமான மரணம் எல்லாருக்கும் உண்டு. ஆவிக்குரிய மரணம் என்பது என்ன? ரோமர் 8 நீங்கள் அது இறுதி வார்த்தையில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்த நீங்களும் நானும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து தாமே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் நம்மை வெற்றி சிறந்தார், நம்மை மறுபடியும் அவருடைய சொந்த ஜனமாக மாற்றியிருக்கின்றார். ஆகவே இந்த மாம்சம் ஆவியும் எப்பொழுதும் போராடி கொண்டே தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிறதுனாலே அநேக நேரங்களில் நாம் மாம்சத்தின்குரியவர்களாகவே இருக்கிறோம். மற்ற மனிதர்களை பார்த்து பல சமயங்கள் அவர்களோடு பழக வேண்டியது, அவர்களோடு கூட சேர்ந்து சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறதுனாலே ஆவி போராடி கொண்டே இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நிதானித்து அறிய வேண்டியது இருக்கிறது. சில கிறிஸ்தவர்கள், சில அபிஷேகத்தை பெற்றவர்கள் சில மனிதர்களோடு பேசாமலே போய்விடுகின்றார்கள். காரணம் என்ன? அவர்களோடு பேசினாலே பிரச்சனை வருகிறது, அவர்களோடு கூட வாழ்ந்தாலே பாவம் தொற்றி கொள்ளுகிறது, இல்லைன்றால் ஏதாவது ஒரு போராட்டம் வந்து விடுகிறது என்று சொல்லி பல கிறிஸ்தவர்கள், பல ஊழியர்கள் இன்றைக்கு தங்களை ஒதுக்கி கொள்ளுகின்றார்கள். உலகத்திற்கு தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் அவர்கள் தனியாகவே வாழ்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லை. நீங்கள் நானும் இந்த உலகத்திற்கென்று வைக்கப்பட்டவர்கள், உலகத்தை பண்படுத்துகின்றவர்கள், உலகத்தை மீட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று அவைகளை கொண்டு வர வேண்டியவர்கள். ஆகவே யுத்தம் கர்த்தருடையது, அவர் அதை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். ஆனால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இங்கே வாழ்கிறதுனாலே ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட வேண்டும். மாம்சம் உங்களை நடத்தக்கூடாது, ஆவி உங்களை நடத்தும் பொழுது இந்த மாம்சம் மேற்கொள்ளாது. அப்படி வேதத்தில் சில மனிதர்கள் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இப்படி நடந்ததுனால எப்படிப்பட்ட காரியங்களை சம்பவித்தது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். சின்ன எரிச்சல் தான், சின்ன சின்ன எரிச்சல். அது பாருங்கள், காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வியை காண முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 4 12 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் சின்ன எரிச்சல். என்ன எரிச்சல் பாருங்கள், காயினையும் அவன் காணிக்கையும்
கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காயினையும் அவனுடைய காணிக்கையும் ஏன் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். பிரியமானவர்களே, இது நிமித்தமாக ஆபேல் என்ன செய்கிறான்? கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மறுபடியும் கேட்கிறார், அந்த இரத்தம் என்னிடத்தில் கூக்குரல் இடுகிறது என்று சொன்னால் அவன் அதை மறைக்க பார்க்கிறான். சின்ன எரிச்சல், ஆண்டவர் அங்கீகரிக்கின்ற ஒன்று. அவன் ரொம்ப மிக எளிமையாக, தகப்பனே, எஜமானனே, என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருப்பார் என்றால் நிச்சயமாக வெற்றியாக அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். காயினின் சாபத்திற்கு காரணம் ஒரு சின்ன எரிச்சல் தான். அவனுடைய காணிக்கையை கடவுள் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி பல நேரங்களில் இன்றைக்கு கூட பலர் எரிச்சலாக வாழ்கின்றார்கள். ஆலயத்திற்கு வரும்பொழுது கூட எரிச்சல். பலருக்கு ஒரு பெரிய கௌரவமாய் வாழ்கிறார். காரணம், இதை நான் கட்டியது, இது நான் வாங்கி கொடுத்தது என்று சொல்லியிருக்கு. அவைகளெல்லாம் அல்ல. இது கர்த்தருடைய வீடு, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய வீட்டை நாம் கட்டுகிறோம் என்ற உணர்வு, என்ற ஒரு பெரிய மனப்பாங்கு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவனுக்கு மாத்திரம் அப்படி, எனக்கு மாத்திரம் இப்படி என்ற எண்ணம் நமக்குள்ளாக சிறிதளவும் அந்த மாம்சம் மேற்கொள்ள இடம் கொடுக்கவே கூடாது. பல சமயங்களிலே அப்படி வந்து விடுகிறது. இது எப்படி இதிலிருந்து வெற்றி பெற முடியும் என்றால், நாம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், பாடல்கள், ஜெபங்கள், துதிகள் என்று சொல்லி ஐக்கியம் என்று வேத வாசிப்பு, இப்படியெல்லாம் நமக்குள்ளாக இந்த ஆவிக்குரிய தருணத்தை வளர்த்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் மேற்கொள்ளாது, நம்முடைய மாம்சத்தை நாம் அடக்கி வைக்க முடியும் என்று சொல்லி நாம் கவனமாக வேதத்தில் வாசிக்கிறோம். பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே சின்ன எரிச்சல் ஒரு பெரிய சந்ததிக்கே அவன் சாபத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். யாரை குறித்தும் எரிச்சல் அடையாதிருங்கள். எதை குறித்தும் தீங்காய் நினைக்காதிருங்கள். யாரை பற்றியும் நீங்கள் தீமையாக எண்ணாதிருங்கள். அதுதான் சரியான வார்த்தை. ஆகவே இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? எரிச்சலோடு கூட வாழ வேண்டாம், மகிழ்ச்சியோடு கூட வாழுங்கள். கண்டிப்போடு கூட இருக்கலாம். அதே நேரத்தில் அந்த கண்டிப்பு கோபமாக மாறி அது எரிச்சலாக மாறிவிடக்கூடாது. ஆகவே பலர் உங்களை எரிச்சல் மூட்டுகிறவர்களைப் போல இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருடைய பாதத்தில் வையுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ரெண்டாவதாக ஒரு சின்ன காரியம் பாருங்கள். எதுனா ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆதியாகமம் 13:10ஆம் வசனம். அங்கே ஒரு சின்ன குடும்பம் இருக்கிறது, லோத்தின் குடும்பம். இந்த லோத்தின் குடும்பம் சிதைவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவளுடைய விருப்பம், அந்த ஆசை, அந்த சின்ன எதிர்பார்ப்பு. அதனால் அவள் எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதியாகமம் 13:10. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன காரியம்தான். என்ன காரியம் பாருங்கள். அழகாக இந்த சமபூமி முழுவதும் ரொம்ப நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சோதாமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். அது எவ்வளோ பெரிய இடம் இல்லையா? எவ்வளோ மகிழ்ச்சியான இடம். அப்படி நினைக்கும் பொழுது அந்த லோத்து அதை நினச்சி இப்போ ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான். அதனால் லோத்தினுடைய குடும்பமே சிதைந்து போகிறதை நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, அது தேவனுடைய திட்டத்திற்கு நாம் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அற்புதமாய் சரியாய் வழி நடத்துவார். பார்ப்பதெல்லாம் இது கர்த்தருடையது, கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவன்தான் நமக்கு எல்லாவற்றையும், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அடிக்கடி இந்த வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இது கர்த்தருடையது, கர்த்தருடைய தோட்டம், கர்த்தருடைய பண்ணை தோட்டம் என்று சொல்லி வைத்துக்கொள்ளுங்கள். திராட்சை தோட்டம், இதை நாம் பண்படுத்தி கொண்டே இருக்கிறோம். கயவர்கள் ஏராளமாய் இதை நயவஞ்சகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு.
யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த பூமியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சரித்திரம் இது ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு பின்பாக என்று சொல்லி. இந்த சம்பவத்தில் நாம் மிக முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். உலகம் இதை மாற்றிவிடவே முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பின்பு ஆண்டவருடைய வாழ்க்கை இந்த பூமியிலே எல்லா மனிதர்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு இந்த உலகத்தின் காரியம் மாற்றப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, தேசத்தின் ஆளுகையை பார்த்து, தேசத்தில் ஏதோ ஒரு கூட்டம், ஏதோ ஒரு ஜனம் இந்த தேசத்தை ஆளுகிறதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. அதை பார்த்து நீங்கள் கலங்கக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யம் வித்தியாசமானது, அது வேறு விதமாக இருக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதில் ஆராதனை செய்து அதில் வாழ்ந்து விட்டால் அது பெரிய மகிழ்ச்சி, நல்லது தான், தவறில்லை. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் என்ன என்பதை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேக ஜனங்கள் கர்த்தரண்டை வருவது அது கர்த்தருடைய ராஜ்யம். அநேகர் அந்த ஜீவ வசனத்தை கேட்டு அந்த ஜீவ நதி அண்டை அவர்கள் வந்து பருகி தங்களுடைய தாகத்தை தீர்த்து தங்களுடைய சங்கடங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு இந்த தேவ வசனத்தை அறிந்து கொண்டு கர்த்தரை அறிந்து கொண்டு அவரை ஆராதித்து அந்த ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பெயர் எழுதப்பட வேண்டும். இதற்கு நாம் முயற்சி. இதற்கெல்லாம் திருச்சபை ஒரு காரணம், ஒரு வழிகாட்டி, ஊழியர்கள் ஒரு வழிகாட்டி. ஆகவே இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும். சின்ன எதிர்பார்ப்பு லோத்தினுடைய குடும்பம் சிதைந்து போகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ செல்வங்கள் இருக்கிறது, எத்தனையோ வளங்கள் இருக்கிறது. இவைகளை பல மனிதர்கள் கைவஞ்சகமாக திருடி கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை யாரும் அழித்து விடவே முடியாது. எவ்வளவு தோண்டினாலும் கர்த்தர் கொடுப்பார். இந்த பூமியை யாராவது பாழ்படுத்தி விட முடியுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இது அரணான பட்டணம், இது கர்த்தர் உண்டாக்கின பூமி. சத்துரு நினைக்கிறான் அவன் எல்லாவற்றையும் பாழ்படுத்தி விடலாம். மனிதர்களை வைத்து இந்த பூமியை அவன் பாழ்படுத்தி கொண்டே இருக்கிறான். அவர் உருவாக்கினது, அவர் விருப்பத்தோடு பயன்படுத்தினது. யோசித்து பாருங்கள். என்றைக்காவது போய் சூரியனையும் சந்திரனையும் மறைக்க முடியுமா? இல்லை அதில் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட முடியுமா? இரவல் வாங்க முடியுமா? மண்ணை அள்ளலாம், கல்லை அள்ளலாம், மரங்களை வெட்டலாம், நீர்நிலைகளை மாற்றலாம். இதெல்லாம் கீழே இருக்கிறதுனால செய்ய முடியுது. பக்கத்தில் போக முடியுமா? நீதியின் சூரியன் அவர். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராலும் அதை மறைக்கவே முடியாது. அவருடைய சமூகத்தில் அதனால தான் சொல்லுவார்கள், இயற்கை வந்துவிட்டால் இயற்கையினுடைய விதிக்கு எல்லாரும் கீழ்ப்பட்டி ஆகணும், எல்லாரும் அடிபணிந்து ஆக வேண்டும். இயற்கைக்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். அதை படைத்தவர் நம் ஆண்டவராகிய தேவன். எவ்வளவு பெரிய தேவன் யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் செய்கிறது, நீங்களும் நானும் சேமித்தவைகள்லாம் வெறும் சொற்பம், ஒன்றுமல்ல. நாங்கள் சம்பாதித்த பேர் புகழ் வெறும் சொற்பம். இதை நினைத்து கொண்டு பெரியவன் என்று சொல்லி எண்ணிக்கொள்வதோ எரிச்சல் அடைவதோ தவறான விஷயம். எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் மனரம்யத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பலருக்கு இந்த தேசத்திலே நன்மைகளை காண்பித்து நித்திய பாதை காண்பித்து ஜீவ புஸ்தகத்தில் அவர்களையும் பெயரெழுத வைத்து மகிழ்ச்சியோடு கூட வாழ்வது தான் மிகப்பெரிய சந்தோஷம். பரலோகத்திலே உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருப்பதை குறித்து நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடையுங்கள். ஆமாம், அதை எண்ணாமல் பலருடைய பெயர்கள் எழுதப்படுவதற்கு காரணமாயிருந்த அதை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள். அதுதான் சந்தோஷம். அந்த பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேத வசனத்தினால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காட்டில் வேற என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? அதுதான் நித்திய சந்தோஷம். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, சின்ன காரியம், சின்ன அல்பத்தனமான ஆசை அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் அழித்து போட்டுவிடும். இன்னொரு சம்பவத்தை வேதத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சகிப்பு தன்மை இல்லாத ஒரு சின்ன காரியம் அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28:8-9 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ஆதியாகமம் 28:8 9 ஏசா யாக்கோபு, இந்த மனிதர்களுக்குள்ளாக ஒரு சின்ன சலசலப்பு வருகிறது. 2 பேரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். ஆனால் நடக்கிற சம்பவம் என்ன பாருங்கள். 8 நான் வாசிக்கிறேன். கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகி ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும்
ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமின்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபோயாத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி அவன் வேறு வழியாக போகிறான். ஏசா வேறு வழியாக இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். சகிப்புத்தன்மை இல்லை, இல்லையென்றால் விட்டு கொடுக்க மனமில்லாமல் சூழ்நிலை. இப்படி சொல்லி பார்க்கலாம். நான் எண்ணி பாருங்கள், யோசித்து பாருங்கள். யாக்கோபு தன்னுடைய தேசத்திலிருந்தே துரத்தி விடப்பட்டவனைப் போல இருக்கிறான். எங்கே போகிறோம் என்று தெரியவில்லை. ஒரு இடத்தை காண்பித்து அங்கே போ என்று சொல்லி தன்னுடைய எல்லைக்கு அப்பால் அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். வழிக்கு போகும் வழியிலும் புலம்பிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். தலைக்கு ஒரு கல் தான் தலையணையாக கிடைத்தது. வாழ்க்கையில் எவ்வளவோ கரடான பாதைகளை அவன் சந்திக்கிறான். பிரியமானவர்களே, நீங்களும் கூட அப்படிப்பட்ட பல்வேறு கரடான பாதைகளை சந்திக்கலாம். உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் நடந்து செல்லலாம். எல்லாராலும் ஒருவேளை ஒதுக்கப்பட்டது போல இருக்கலாம். ஆனால் சகிப்புத்தன்மை இல்லாமல் வாழ்ந்து விடாதிருங்கள். சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கலாம். விட்டு கொடுத்து பாருங்கள், நீங்கள் பல மடங்காய் பெற்றுக்கொள்வீர்கள். நான் ஒரு வழியாய் போனேன், ஒன்றுமில்லாமல் போனேன், 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தேன் என்று சொல்லி அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம். பெத்தேல் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். பலிபிடங்களை கட்டுகிறான். கர்த்தருக்கு மகிழ்ச்சி. ஆரம்பகால வாழ்க்கை அவனுக்கு அற்பமாக இருந்தது. எங்கு போய் வாழ்வோம், எங்கு போய் நிற்போம், ஏமாற்றம், சென்ற இடமும் தோல்வி, பல்வேறு பிரச்சனைகள். என்னதான் இருந்தாலும் சகிப்புத்தன்மையோடு கூட வாழ்ந்தான். யாக்கோபு வெற்றி அடைந்தான். வெற்றி அடைந்தான் ஐயா. சரித்திரத்தின் பெரிய பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறான். கோத்திரத்தின் தலைவர்களாய் மாறிவிடுகிறான். சகிப்பு தன்மை இல்லை என்றால் பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். ஏசா அதை இழந்து போகிறதை பார்க்கிறோம். சில காரியங்களை சகிக்க முடியலையா? சில காரியங்களை விட்டு கொடுக்க முடியலையா? தோற்றுப்போன மனிதர்களைப் போல புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வேதனையோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒரு வாழ்க்கையை அப்படி கழித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஏசாவை போல இருக்க விரும்புகிறீர்களா? யாக்கோபை போல இருக்க விரும்புகிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். நிதானத்தோடு அவன் புறப்பட்டு செல்லுகிறான். தன் தாய் சொன்ன வார்த்தையின்படியே புறப்பட்டு செல்ல அவனுடைய வாழ்க்கை பல்வேறு பிரச்சனைகளை, இன்னல்களை அவன் சந்திக்க நேரிட்டது. ஆனால் அதற்கு பின்பாக பாருங்கள், இன்றைக்கும் பேசுகிறோம். சரித்திரம், சந்ததி, கோத்திரம் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறோம். எவ்வளோ பெரிய மகத்தான தேவன். சகிப்புத்தன்மையோடு கூட வாழுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆமென். கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றையும் சரியாக செய்வார். இன்னொரு காரியம் பாருங்கள், இன்னொரு சின்ன காரியம், சின்ன விஷயம், பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே மோசேயை ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். என்ன பாருங்கள், 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கண்மலை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்றார். மோசேயை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பல நெருக்கம்தான். என்ன செய்ய முடியும் பாருங்கள். ஆண்டவர் செய்ய சொல்வதை செய்யாமல் போகும் பொழுது சில ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரையும் கூடி வர செய்து நீ கண்மலை பார்த்து பேசுங்கிறார். தன்னுடைய கோலால் எடுத்து அடித்து விடுகிறான். ஆனால் ஆசீர்வாதம் வந்தது, தண்ணீர் வந்ததாக வந்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் கானானுக்குள் மோசே பிரவேசிக்க முடியவில்லை. தூரத்திலிருந்து அவன் பார்க்கிறான். பிரியமானவர்களே, நன்மையை கொடுக்கிற தேவன். சின்ன கோபம் பெரிய நன்மையை நாம் இழந்து விடுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் கோபம் அதிகமாக இருக்கிறதா? கர்த்தரிடத்தில் கேளுங்கள். சித்தி பெற முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை, கோபத்து நிமித்தமாக
பல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இழந்திருக்கிறீர்களா? இப்பொழுதே முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். உங்கள் கோபத்தை நீங்கள் சரி செய்ய முடியாது. கர்த்தராகிய தேவன் அந்த மாம்சத்தை அவர் மாற்றி உங்களை ஆவிக்குரிய மனிதர்களாய் மாற்றுவார். எத்தனை பேர் உங்களை அதுக்கப்புறம் திட்டினாலும் சரி, கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது எத்தனை பேர், பவுல் சொல்லுகிறது போல, நான் பைத்தியக்காரன், கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியக்காரன். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ பேசினாலும் அவைகளெல்லாம் நமக்கு ஒன்றும் நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய செயலிலே வராது. காரணம் என்ன? அவைகளெல்லாம் ஒன்றுமல்ல. நம்மை பகைக்கிறவர்கள் கர்த்தரை பகைக்கிறார்கள். காரணம், எனக்குள்ளாக அவர் வாழ்கிறார், என்னை அவர் நடத்துகிறார், நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன், அசைகின்றேன், பிழைக்கின்றேன், நடக்கின்றேன், ஓடுகின்றேன். அவரே என்னை எழுந்திருக்க பண்ணுகின்றார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். சின்ன சின்ன கோபம் பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, குடும்பத்தை இழக்க வச்சிடும், பிள்ளைகளை இழக்க வச்சிடலாம், பெரிய பிஸ்னஸ்ஸு அதனால் தோற்று போகும், நன்மை கிடைக்காமல் போயிடலாம். ஐயோ, என் கோபத்தை அடக்கவே முடியலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் உங்களை புதிதாக்குவார், நன்மையாக்குவார், புதிய மனிதனாக மாற்றிவிடுவார். புதிய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் காரணமாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் மாம்சத்தில் நடப்பீர்கள் என்றால் வெற்றி பெற முடியாது. ஆவியிலே நடத்தப்படுகிறவர்களாய் நீங்கள் வாழுங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னை அபிஷேகியும், என்னை நிரப்பும். தனியாக நேரம் எடுத்து கர்த்தரோடு பேசுங்கள். கர்த்தர் உங்களை சரியாய் வழி நடத்துவார். எல்லா குணாதிசயங்களை மாற்றி அவரை போல நீங்கள் வாழும்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி விடுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சின்ன ஆசை, சின்ன சின்ன காரியம்தான், ஆனால் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை இழந்து போன மனிதர்களை குறித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி நீங்களும் கூட நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன தவறு தான் செஞ்சுட்டேன், சின்ன பாவம் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நிறைய இழந்திருக்கலாம். இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றை விட்டு விடுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை புதிதாக்குவார். சின்ன வார்த்தை தான் போட்டேன், குடும்பமே உடஞ்சி போச்சு, இன்றைக்கி சேரவே முடியல, அப்படி இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் ஒன்றாய் வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கள் கேளுங்க. கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் உதவி செய்வார். இருதயத்தை மாற்றுகிறவர் கர்த்தர், உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். நீங்கள் எவ்வளவோ சமாதான முயற்சிகளை எடுத்தாலும் அது வெற்றி பெற முடியவில்லை என்றால் கர்த்தரிடத்திற்கு வாருங்கள், ஆண்டவரிடத்தில் போங்க. இது முழுமையான நிரந்தர சமாதானமாய் நிரந்தர வெற்றியாக இருக்கும். இங்கே ஒரு மனிதனுடைய சின்ன ஆசைகள் என்ன பாருங்கள். சிம்சோன், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஒரு சின்ன ஆசை. ஆண்டவர் அவனை பிரத்யேகமாக உருவாக்கி இருக்கிறார், பிரத்யேகமாக அவனை படைத்திருக்கிறார். நசரேய விரதம் கொண்டு அவனை உருவாக்குகிறார். அவ்வளவு சிறப்பாக படைக்கப்பட்டவன். தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே நடக்கிறது பாருங்கள், இறுதியிலே அவன் அந்த பெலிஸ்தரிடத்தில் போய் மாட்டிக்கொள்ளுகிறான். பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? அவள் தன் கண்ணுக்கு தனக்கு இதமானவள், தனக்கு பிரியமானவள் என்று சொல்லி அவளிடத்தில் பெலிஸ்தரை விடுவிக்க வேண்டியவன். பெலிஸ்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை விடுவிக்க ஆண்டவர் அவனை சிறப்பாய் படைத்திருக்கிறார். ஆனால் அங்கேயே போய் அவன் மாட்டிக்கொள்ளுகிறான். நிறைய பேர் அப்படி தான் சிக்கிக்கொள்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். சின்ன ஆசைகள். அநேகரை விடுவிக்க வேண்டியவர்கள் நீங்கள், அநேகருக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் நீங்கள், அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டியவர்கள் நீங்கள், அநேகருக்கு இந்த பூமியில் அநேகரை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு வர வேண்டியவர்கள். சின்ன ஆசைகள், சின்ன எண்ணங்கள், சபலங்கள் அவனோட வாழ்க்கையை அழித்து விடுகிறது. அவனும் மடிந்து போகிறது பார்க்கிறோம். பெலிஸ்தருக்குள்ளே அவன் போய் சிக்கிக் கொள்ளுகிறான். எங்கிருந்து யாரை விடுவிக்க ஆண்டவர் உருவாக்கினாரோ, ஆனால் அங்கிருந்து அவன் வெளிவர முடியாமல் அங்கே மாட்டிக்கொள்ளுகிறான். காரணம் என்ன? தன்னுடைய சிந்தையில் ஒரு பாவமான ஒரு சின்ன ஆசை, மிகவும் அழகான ஒரு பெண் என்று சொல்லி அங்கே போய் அவனுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டே இருக்கிறார். சின்ன சின்ன காரியம்தான்,
ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புரவாகுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். சிம்சோனுடைய அழிவுக்கு காரணம் என்ன? அவனுடைய சபல எண்ணங்கள், சின்ன ஆசை. ஆண்டவர் எவ்வளவு பெரிய நன்மைகளை வைத்திருந்தார், அவனுக்கு எவ்வளோ பெரிய அபிஷேகம் கொடுத்திருந்தார். யோசித்து பாருங்கள், அந்த பலம் யாருக்கு உண்டு இன்றைக்கு? அவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தார். ஒரே ஒரு கழுதையின் தாடைகளும் இருந்தால் போதும், அவ்வளோதான். எப்படி நடந்திருக்கும் பாருங்கள், யோசித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு பலம் அவனுக்குள்ளாக இருந்தது. இது கர்த்தருடைய பலம், இது மாம்சத்தில் அல்ல, இது ஆவியில் நடந்தப்பட்டது. ஆனால் இறுதியிலே அந்த ஆசைக்கு அவன் இணங்க ஒப்புக்கொண்டு மாம்சத்திற்கு ஒப்பு கொடுக்கிறான். அவனுடைய வாழ்க்கை தோல்வியில் முடிந்து விடுகிறான். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ளுகிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே மகளே, நீ எனக்கு வேண்டும், நீ எனக்காக இருக்க வேண்டும், நீ எனக்காக வாழ வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் விழுந்தவர்கள் எல்லாம் சின்ன காரியம் தானே அப்படி சொல்லி நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் அதனால் பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை இழந்து போனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சின்ன சர்ப்பமானாலும் பெரிய கொம்பு வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சில நேரங்களில் உலக பழமொழிகள் கூட சில நேரங்களில் அது சரியாக பொருந்துக்குது. அது நம்மை தீண்டிவிடும், காயப்படுத்திவிடும். ஆகவே சின்ன சர்ப்பமானால் பெரிய கொம்பு வச்சு பக்கத்தில் வராதபடி ஆகிடுச்சு. ஆமாம், அல்லேலூயா. அதனால் சின்ன காரியம்தான் நினச்சி சின்ன தவறு தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. அது நிறைய நேரங்களில் ஒரு வாழ்க்கையை அழித்து விடும். சரீரத்தில் ஒரு சின்ன புண்ணு தான் இருந்துச்சு, அதை பார்க்காம விட்டால் என்ன நடக்கும் பாருங்கள். அநேகர் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் அதை தொடச்சி எடுத்து எல்லாத்தையும் சுத்திகரித்து அதை நல்ல மருந்து வச்சு கட்டினா தான் அது சரியாகும். அப்படியே விட்டால் என்ன நடக்கும்? அழுகி காலையே வெட்டி எடுக்க வேண்டியது இருக்கும், அந்த பகுதியை வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சின்ன காரியம் தானே அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகி, சின்ன கோபம் தானே, இதுக்கு இப்படி நடந்துச்சா? அப்படி தான் நடந்திருக்கு. சவுலுடைய காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அவன் ஒரு ஆசை பாருங்கள், என்ன நடந்துச்சு பாருங்கள். சவுல் தன்னுடைய பதவி போயிடக்கூடாது என்று சொல்லி பலிபீடத்தை சாமுவேல் வர்றதுக்கு முன்னாலே அவன் நினைச்சான், பலி செலுத்த ஆரம்பிக்கிறான். எல்லாவற்றையும் இழந்து போகிறான், நன்மையை இழந்து போகிறான், ஆசீர்வாதத்தை இழந்து. பயந்தான் காரணம். கவனமாக இருங்கள். சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். சத்தியம்தான் நம்மை முழுமையாக விடுதலையாக்குகிறது. ஒரு பெரிய டேமுக்கு ஒரு சின்ன ஓட்டை, சின்ன கசிவு இருந்தால் போதும். அதை உடனே நம்ம சரி செய்யலைன்னா அந்த பெரிய டேமை அப்படியே உடைச்சிரும். தண்ணியெல்லாம் வீணாகிறது மாத்திரம் இல்லை, அநேக ஜனங்களை கொன்றுவிடும். சின்ன கசிவு, சின்ன லீக்கேஜ், சின்ன ஓட்டை அடைச்சிருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அதை அடைச்சிருங்க. சின்ன காரியம் தானே அப்படின்னு சொல்லி நாட்களை தள்ளி போடாதீங்க, நாளைக்குன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தில் ஒரு சிறிய உறுப்பு பிரச்சனையாச்சுன்னா பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் போயிடுது பாருங்கள். அதே போல் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்ய முடியாமல் போயிடும். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு. இன்றைக்கு மாம்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டு. ஆவிக்குரிய வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஒரு இடத்துல கேளுங்கள், ஆண்டவரே, என்னுடைய எரிச்சல், என்னுடைய கோபம் தனிய கடவுது, எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஆவிக்குரிய பலனை தாரும், ஆவியினால் நடத்தப்படுகிறவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுதே நீங்கள் அர்ப்பணியுங்கள். பிரியமான எனக்கு அருமையான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரிய, வாலிபனே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். நான் விட்டுவிட முடியாத சின்ன ஆசை அநேக நேரங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும், உன்னுடைய எதிர்காலத்தை குலைத்துவிடும். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், சின்ன பாவம் தானே, இது யாருக்கும் தெரியாத மறைமுகமான காரியமே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். அதை விட்டுவிடு. அது தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சத்தில் நீ வாழாதே. ஆவிக்கேற்றபடி ஆண்டவருடைய திட்டத்தின்படி வேதாகமத்தையும் அவருடைய ஜெபத்தையும் அவரோடு கூட நடந்து கொள்ளும் அந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உன்னை விட்டு கொடுப்பாயா? உன்னை அர்ப்பணிப்பாயா? ஆண்டவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, சின்ன சின்ன கோபம் பெரிய ஆசீர்வாதங்களை, சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. சபலங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு புறம்பாக நம்மை வாழ வைத்து விடுகிறது. நீ மன்னி ஆண்டவரே, இத்தனை காலங்கள் நான் உமக்கு பிரியமில்லாமல் அடிக்கடி சறுக்கி விழுந்த காரியங்கள் எல்லாம், ஆட்கள் எல்லாம் மன்னியும், என்னை புதிதாக்கும்,
என்னை புதிய மனிதனாக்கும், புதிய பலமுள்ள மனிதனாய் என்னை ஆண்டவரே நீர் தொடர்ந்து நடத்தும் அப்பா. என்னுடைய எல்லைகளில் உடைய பரிசுத்தம் இருப்பதாக, என்னுடைய சிந்தைகளில் உடைய பரிசுத்தம் இருப்பதாக, என்னுடைய பேச்சுகளில் உடைய பரிசுத்தம் இருப்பதாக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அபிஷேகித்து நடத்துவீராக. வல்லமையான உடைய பலத்தினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் உடைய பிள்ளைகள், ஐயோ நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோமே, இந்த சின்ன வார்த்தையினால் இந்த சாபத்தை சந்தித்திருக்கிறோமே, எங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் மன்னித்து அவர்களுக்கு ஒரு புது ஜீவன், புது விடுதலையை கொடுத்து இல்லை உற்சாகமான ஆவியவர்களை தாங்கட்டும் அப்பா. புதிய ஜீவன் அவர்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர்களை வழிநடத்துவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. யார் யார் உண்மையாய் அறிக்கை செய்கிறார்களோ, அர்ப்பணிக்கிறார்களோ, தங்களை விட்டுக் கொடுக்கிறார்களோ, தங்களுடைய குணநலன்களை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டு நம்முடைய சமூகத்தில் ஜபிக்கின்றார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. நன்மைகள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன். கர்த்தர்களை பலப்படுத்தும். எல்லா கனமும் எல்லா மகிமையும் புகழும் உண்டாகட்டும். இனி ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாதப்பா. இனி சாபத்திற்கான காரணத்தை அவர்கள் ஆண்டவரே சந்திக்கக்கூடாது. ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதத்திற்குரிய காரணிகளாக இருக்கணும். அப்படின்னு அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படி மாற்றுவீரா. இப்படி செய்கிறதற்காக நன்றி, கோடாகோடி நன்றி அப்பா. உமக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புதிய பலன் பெற்று எழும்புவார்களாக. இனி மாம்சத்தின்படி இல்லை, ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் விட்டுவிட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நன்மை பிறக்கும், புதிய ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் இனி தோற்று போனவர்கள் அல்ல, இனி நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். சின்ன சின்ன காரியம் தானே அப்படின்னு மறைச்சி வச்சுருந்ததெல்லாம் நிறைய நேரங்களில் நிறைய சாபத்தையும் ஆசீர்வாதங்களை இழப்பையும் கொண்டு வந்திருக்கலாம். இனி அப்படி அல்ல, எல்லாத்தையும் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் விட்டு கொடுத்துட்டீங்க. இனி புது மனிதர்கள், புதிய பாதையில் நீங்கள் நடக்க போகிறீங்க. இனி பார்க்க போகிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு புது தெம்பு உண்டாயிருக்கும். சரிதானா? தைரியமாக இருங்க. கர்த்தர் தாமே நம்ம வழி நடத்துவாராக. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நானும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். சரிதானா? ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.